ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருண் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி காமிச்சாங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப அழகான ஒரு கேக் வந்தது. அந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷன் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் வந்துட்டு அவர் படித்து காமிச்சாரு. எல்லாத்திட்டையும் படித்து காமிச்சு அவரோட ஹாப்பினஸை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்லேயே வந்துட்டு கேசரியிலேயே வந்துட்டு ஒரு கேக் பண்ணாங்க. அதையுமே வந்துட்டு கேக் கட் பண்ணாங்க. ஸோ அதையுமே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அருண் பர்த்டேக்கு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சரி, இதோட இது முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவரும் வந்துட்டு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி பண்ண வச்சாரு அருண். அவர் கையாலே வந்துட்டு எல்லாத்துக்கும் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வச்சாரு. சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்துட்டு அவங்க மச்சினும் ரொம்ப ஒரு ஃபார்மலாக யார்கிட்ட இருப்பாங்க இல்லை ரெஸ்பெக்டோட யார் இருப்பாங்கங்கிறவங்க கிட்ட வந்துட்டு சார் மேடம்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக எல்லாரும் இந்த வீக்கில் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அந்த கேம் எப்படி இருக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனிமிட்டி வந்துட்டு இப்போ இந்த தனித்தனியாக இண்டிபெண்ட் பிளேயர்ஸாக பிரிஞ்சதுக்கப்புறம் எனிமிட்டி வந்துட்டு க்ரோ ஆயிருக்கா இல்லை கம்மியாயிருக்கா. இப்போ ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு எனிமி மாதிரி தோணும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தோணும். அது வந்துட்டு ஸ்டில் இப்படியே தான் இருக்கா இல்லை வந்துட்டு மாறி இருக்கா அப்படிங்கிற டாப்பிக்கில் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு எல்லாரும் எல்லாத்துக்கூடையும் எல்லாரும் எல்லாத்துக்கூடயும் மிங்கிள் ஆகணுங்கிற அந்த தாட்டில் வந்துட்டு ஷஃபிள் பண்ணி உட்கார வச்சாங்க. ஆனால் ஷஃபிள் பண்ணி உட்கார வச்சதில் பெருசாக வந்துட்டு ஒன்றும் அட்வான்டேஜ் எல்லாம் இல்லை. எல்லாரும் ஸ்டில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தீபக் கேப்டன்சி பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதோட நிறை குறைகள் என்னென்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கால்வாசி எல்லாரும் நல்லது தான் சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு சிலதெல்லாம் வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. மெயினாக சாச்சனா அவர்கள் வந்துட்டு தீபக்கோட கேப்டன்சி வந்துட்டு 70% நல்லா இருக்குது, 30% நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது எதனாலன்னு சொல்லி கேட்டேன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காரு, வீடை வந்துட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அவருக்கு அந்த லிசனிங் ஸ்கில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மெயினாக வந்துட்டு முத்துவையும் ஆனந்தியும் பேசவே விடலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அவங்கள கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எல்லாத்தையும் பேச விடுறீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் வந்துட்டு திரும்பி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது சாச்சனா வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கிறத காமிக்கிற மாதிரி தான் இருந்தது. சாச்சனாவுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க ஃபேஸ்லேயே வந்துட்டு அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சுது. பட் ஸ்டில் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. சாச்சனாவும் ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிரேக் போயிட்டாங்க. பிரேக் போனதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனா வந்துட்டு முத்து கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நெக்ஸ்ட் இந்த எபிசோட் வந்துட்டு ஆரம்பிக்கும் நான் டேரெக்டாக கேட்ட போகிறேன் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதனால டேரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்ட போகிறேன்னு சொன்னதுக்கு முத்துக்குமார் வந்துட்டு அப்படிலாம் நீ கேட்டுறத ஆஸ் அ ஹோஸ்ட் அவர் என்ன பண்ணணுமோ அதான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, நீ எதையும் வாய்விடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க உள்ளே வந்ததுமே சாச்சனாக்கு வந்துட்டு கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னை பற்றி பேசி எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, நான் வந்துட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன், எல்லாத்தோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டாப்பிக்கை முடிச்சிட்டாரு. ஸ்டில் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ்ட் இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரியோட டாப்பிக்கு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, அருண், ஆனந்தி, முத்து, தீபக், சிவா எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மெயினாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு மத்தியானம் 12:30 மணி ஆகி ஒன்றும் சாப்பிடல. அதுக்கப்புறம் அவர் மற்றவங்களுக்கு பசிக்கும்னு நினச்சி ஆளாளுக்கு ஒரு பிரெட் வந்துட்டு இஷ்யூ பண்ணார். இதுதான் அவர் பண்ண நல்லது. அந்த பசியிலையும் அந்த டயர்ட்னஸ்லேயும் வந்துட்டு அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாருங்கிறது விஜய் சேதுபதி அவர்களுக்கு புரிஞ்சுது. இது ஏன் மஞ்சரிக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. மஞ்சரி வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு டிஃபெண்டிங் மோட்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுற அந்த மூடில் அவங்க இல்லை. அவங்க வந்துட்டு திரும்பி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி வந்துட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்டில் அக்ரி பண்ணிட்டாங்க. அதாவது அருண் கிட்ட வந்துட்டு அப்படி பேசியிருக்கக்கூடாது, இன்னும் மஞ்சரி பண்ணதில் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குன்னு. இப்போ வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு சிவா கிட்ட அப்படி பேசிருக்கக்கூடாது, அதாவது அருண் வந்துட்டு எப்படி பேசக்கூடாதுன்னு மஞ்சரி சொன்னாங்களோ அப்படி தான் இவங்க சிவா கிட்ட பேசினாங்க அந்த ஒரு கான்வர்சேஷனில். ஸோ அப்படி பேசக்கூடாதுங்கிறதும் மஞ்சரிக்கு வந்துட்டு புரிய வச்சாங்க. மஞ்சரி ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் வேறு வழியும் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த டாபிக் அதோடு முடிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்கோட கேப்டன்சி பற்றி அவர்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டு இருந்தார், மஞ்சரியோட விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணீங்க, உங்கள் கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது, ஒரு டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்குது, எப்படி வந்துட்டு வீடு டிசிப்ளினாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு அந்த ஒரு லிவிங் ரூம்லேருந்து அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு போனாங்க இல்லையா. அந்த தீபக் வந்துட்டு ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சாச்சனா எழுந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போனாங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லி போனாங்க.
போனாங்க இல்லையா, அந்த டாபிக் பற்றி பேச ஆரம்பித்தார். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு உனக்கு எந்த ஒரு தாட்டில் வந்துட்டு நீ எப்படி எழுந்திரிச்சு போனேன், இல்லை நீ அப்படி எழுந்திரிச்சு போனாலுமே உனக்கு யார் பேக்கப் கொடுப்பாங்கங்கிற அந்த ஒரு தாட்டில் இருந்தால், இல்லை நீ வீக்கெண்டில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னியே, அதுக்கு என்ன மீனிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் உங்ககிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், அந்த ஒரு மூடில் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் நமக்கு பார்க்கும்போது அப்படி தோணலை. நமக்கு எப்படி தோணுதுன்னா, சாச்சனாவுக்கு வந்துட்டு எப்படி விஜய் சேதுபதி அவங்களோட ஃபேவரட் இல்லையா சாச்சனா. ஸோ அதனால சாச்சனா என்ன சொன்னாலும் விஜய் சேதுபதி அவர்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க போல இருக்கு. அதை வந்துட்டு அவங்களால எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியல, பட் அவங்க அதான் மைண்டில் நினைக்கிறாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. பட் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி இல்லை, இந்த ஷோ அப்படி போல, நான் எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஹோஸ்ட் தான், எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டே இருந்தாங்க. சாச்சனாக்க பேச வார்த்தை இல்லை, பட் ஸ்டில் வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு எதிர்த்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டயே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன்லையுமே விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு எவ்வளோ அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் சாச்சனா அதை கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவரும் அந்த டாபிக் அதோடு முடிச்சிட்டாரு. சாச்சனாகிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு அட்வைஸ் சொல்லி தான் அதை முடிச்சார். இந்த மாதிரி நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீ மாற்றி தான் ஆகணும், உன்னோட வே ஆஃப் டாக்கிங்கை நீ மாற்றி தான் ஆகணும், ஒரு கட்டத்தில் நீ அக்செப்ட் பண்ண நீ ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் வந்துட்டு சாச்சனா கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நீ கேப்டன் ஆகிட்டேன்னா உனக்கு ஏதாவது சஜஷன் வேணுன்னா கேள்வி, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த எபிசோட் வந்துட்டு இதோடு முடிச்சுது. ஸோ இதில் மெயினாக வந்துட்டு இன்றைக்கி ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக கொஸ்டின் கேட்டது தான் ஒரு ஹைலைட்டாக இருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சரி அருண் டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இல்லை மஞ்சரி மேலே தப்புன்னு நினைக்கிறீங்களா, அருண் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த டாப்பிக்கை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணாரோ அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இதோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் தீபக் அவர்களோட கேப்டன்சி எப்படி இருந்தது? அவர் வந்துட்டு மற்றவங்களை பேச விடாமல் அவர் பாட்டுக்கு குறுக்க நிறைய பேசிகிட்டே இருந்தார் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் உண்மையிலேயே அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு கட் ஷார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணாரா, இல்லை வந்துட்டு அவர் பதில் சொல்ல தெரியாமல் திரும்பி அங்கேயே சுற்றி வந்துட்டு இருந்தாரா, என்ன அவர் பண்ண ட்ரை பண்ணார், இல்லை அவர் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி நினைக்கிறாரா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி மெயின் டாப்பிக்கான அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாபிக் வந்துட்டு நாளைக்கு தான் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இன்றைக்கி இருந்த ஃபோர்ஸ் மாதிரியே நாளைக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக கொஸ்டின் கேட்குறாங்களான்னு. இத்தனை வாரம் நம்ம பார்த்த எபிசோடில் இந்த எபிசோட் தான் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களோடது ரொம்ப அட்மைரபிளாக இருந்ததில்ல. அவர் வந்துட்டு நியாயமாக கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்ட மாதிரி இருந்தது, நமக்கே ஒரு சமாதானமாக இருந்தது இந்த எபிசோடு. சும்மா ஏதோ ஒரு டாஸ்க் வச்சோ ஒரு டாப்பிக்கை வச்சோ வந்துட்டு கடந்து போகாமல் உண்மையிலேயே ஒரு கொஸ்டின் கேட்குற ஒரு எபிசோடாக இருந்தது. இதை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.